பிரியமானவர்களே, பொதுவாக ஒரு நிகழ்வை பற்றி கூற சாட்சி என்று சொல்லும்போது நான் கண்டிருக்கலாம் என்றோ அல்லது பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் வருகிறது என்றோ நாம் சொல்ல முடியாது. நடந்ததை நான் என் கண்களால் கண்டேன், என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும் என்பதுதான் சாட்சியாகும் என்று நாம் அறிவோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்தியட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்தியட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்தியட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று இஸ்ரவேலருக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இந்த பகுதியிலே நாம் சாட்சிகளாயிருக்க கட்டளை என்ற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். பேதுரு தனது பிரசங்கத்தில் தேவையில்லாத சம்பவங்களை கூறி அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களின் மனதை குழப்பாமல் மிக தெளிவாக கூறுகின்றதை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவர் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரும் தேவ வல்லமையால் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். போதிக்கிறவராகவும் குணமாக்குகிறவராகவும் அவர் இருந்தார். அவருடைய ஊழியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை பகைத்த மக்கள் அவரை சிலுவையில் கொலை செய்தார்கள். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறவராக அவரை பின்பற்றின சீடர்களுக்கு காண்பித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்கள் முதலில் ஆண்டவரை விசுவாசித்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரின் பாடு மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி பேதுரு இங்கே கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவைகள்தான் முக்கியம். ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவர் திரும்பவும் வருவார், நமக்கு நித்திய வாழ்வை அருளுவார் என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தியாகும். இந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர் நியாயாதிபதியாக வருவார் என்றும் கூறினார். அவரை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவரை புறக்கணிப்போருக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று போதிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அல்லது புறக்கணித்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வுலகம் நம்மை கைவிட்டுவிடும், ஆண்டவர் நித்திய வாழ்வு அருள்வார் என்று நாம் காண்கின்றோம். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நானும் உம்மை பிறருக்கு அறிவித்து சாட்சியாக இருக்க உதவி செய்யும் பிதாவே. ஆமேன்.